ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி இல்லை என்றால் 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம், அதாவது சம்பளம் உயர்வு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோ இருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எவ்வளோ உயர்த்தி இருக்காங்க என்றதை பார்க்க போகிறீங்க. கடந்த 2 மாதங்களாக பணம் வர வைக்கவில்லை மத்திய அரசாங்கம். எப்பொழுது வரும் என்று கேள்வி மக்களிடையே நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. அதற்கான விளக்கத்தையும் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான கெசட்டட் ஆஃபீஸர் மூலமாக கெசட்டட் லெட்ஜரில் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் உயருதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சம்பளம் உயர்வு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறீங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 336 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 336 ரூபா கொடுக்குற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 272 பார்த்தீங்கன்னா லக்னோ, ஜார்க்கண்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 336 ரூபா உங்களுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய கட்டணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2024-25 பார்த்தீங்கன்னாக்கா 319 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 336 ரூபா 2025-26க்கான ஒரு நாள் வேஜஸ் கணக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 336 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் 17 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5.33% உயர்த்தப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் வேலை திட்டத்தில் எப்பொழுது சார் சம்பளம் வரும்? நாங்கள் 2 மாதமாக வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இந்த வேலை செஞ்சுட்டு போன பிப்ரவரி, மார்ச் இந்த 2 மாதத்துக்கான சம்பளம் எப்போ சார் வரும்? ஜனவரிக்கு தான் மட்டும்தான் வந்தது. இப்போ 2 மாதமாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. அதாவது ஒரு 30 to 40 நாளுக்கான சம்பளம் இன்னும் வரல. எப்போ சார் வரும்ன்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா கிட்ட வருது. அவங்களுக்கான சேலரி எப்போ வரும்ன்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. தமிழக அரசாங்கம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்திடம் இதற்கான பணத்தை விடுவிக்குமாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்கள்ட்டும் மோடி ஐயா அவர்கிட்டையும் பிரதமர் மோடிக்கிட்டையும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் விடுவிக்கணும் என்றுன்றதுக்கு அதுக்கு மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கான பணம் விடுவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2025-26க்கான வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுனது இந்த சம்பள விகிதத்தில் தான் இனிமேல் சேலரி போடுவாங்க. ஒரு நாளைக்கு தமிழகத்தில் 336 ரூபா ஒரு ஆளுக்கு சேலரியாக போட போகிறாங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.